இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிடிஎஸ் சாப்டர் 23. இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அட் ஓவர் டியூ பில். ஓவர் டியூ பில்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து ஒரு பில் நம்ம ரிசீவ் பண்றோம். பில் ரிசீவ் பண்ணும்போதே கட் ஆஃப் டேட் ஒன்று நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க நம்மளுடைய சப்ளையர். அந்த டேட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம லேட்டரா பே பண்ற டேஸுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம செட் பண்றது, அப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண அமௌண்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த செஷன் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படிங்கிற பட்சத்துல சாப்டர் 23ல சாப்டர் 22ல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டெப்ஸ் இல்லாம நம்ம வந்து ஒரு சில இன்க்ரீஸ் நம்ம வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டெப் கிளியரா புரியணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சாப்டர் 22 நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல எந்தெந்த மாதிரியான ஆல்ரெடி நம்ம செட் பண்ண ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ இதுல வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பில் நம்ம ரிசீவ் பண்றோம் நம்ம சப்ளையர்ட்ட இருந்து. அந்த சப்ளையர் நமக்கு ஒரு கிரெடிட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த கிரெடிட் டேஸை கிராஸ் பண்ணி நம்ம வந்து லேட்டரா பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்மளுடைய சப்ளையர் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாரு. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தினது தான் ஃபர்ஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பில் நம்ம வந்து ரிசீவ் பண்றது. ரெண்டாவது அமௌண்ட் நம்ம செட்டில் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணணும், என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது எக்ஸாம்பிளா நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற பிக்சட் அசெட் நம்ம சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். அவங்க வந்து ஒரு பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லுக்கான டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 10 டேஸ் வந்து டியூ டேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய டேட் ஆஃப் இன்வாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2023 நம்மளுக்கு டியூ டேட் சப்ளையர் அலோவ் பண்ணது 10 டேஸ். அப்போ 11th இருந்து பில் வந்து ஓவர் டியூ ஆகுது. 11th நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு அடிஷனலா வந்து நம்ம சப்ளையர் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாரு. அதை விட நம்ம லேட்டா நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு நாள் நம்ம வந்து லேட்டா பே பண்றோமோ அவ்வளவு நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து லேட்டா நம்ம வந்து பே பண்றதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பேசிஸ்ல 5% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க. ஸோ 5% அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 20 டேஸ் நம்ம வந்து லேட்டா பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 365 டேஸுக்கு 5%, அதுல 20 டேஸுக்கான போர்ஷன் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரின்சிபல் லெஜர் நம்ம கிரியேட் பண்றோம். பிரின்சிபல் லெஜர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சந்தி கிரெடிட்டாஸ் லெஜர் தான் வந்து பிரின்சிபல் லெஜர். எதுக்காக அப்படின்னா, இந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ் உடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு பேசிக் அமௌண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து பிரின்சிபல் லெஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ லெஜர் நேம் வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ், சன்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற அண்டர்ல நம்ம வந்து கொண்டு வரோம். மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிறது கண்டிப்பா எஸ் கொடுக்கணும். அப்பதான் ஓவர் டியூ பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கான பேராமீட்டர்ஸ் தான் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுக்கான கால்குலேஷன் டைப் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செட் பண்ண போறோம். அடுத்து நம்ம அட்வான்ஸ்டு பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ எதுக்காக அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓவர் டியூவை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக. ஃபைனலா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்டபிள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம டிடிஎஸ் பர்பஸ்க்காக நம்ம வந்து எனேபிள் பண்ணி இவர் என்ன டைப் ஆஃப் டிடெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இவருடைய பேன் நம்பரையும் நம்ம ப்ராப்பரா இந்த லெஜர்ல நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இதுல சரவணா கம்ப்யூட்டர்ஸ் லெஜர் நீங்க கிரியேட் பண்ணும்போது மொத்தம் 3 அடிஷனல் ஆப்ஷன்ஸை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது வந்து மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில், ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், தென் டிடிஎஸ் டிடெக்ஷன். ஸோ இது எப்படி நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிற டேலியில் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். டேலியில ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கேட்வே ஆஃப் டேலி கிரியேட், இங்க நம்ம லெஜர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க நம்மளுக்கு தேவையான லெஜர் கிரியேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கேட்கும். இங்க நம்ம சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு லெஜர் நேம் வந்து நான் வந்து வச்சிடறேன் சரவணா கம்ப்யூட்டர்ஸ். அண்டர் வந்து நம்ம சன்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ சன்ரி கிரெடிட்டாஸ் நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆக்டிவ் ஆயிடும். இவர் எப்பவுமே நம்மளுக்கு பில் பண்ணும்போது டிஃபால்ட்டா 10 டேஸ் வந்து கிரெடிட் பீரியட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஒரு மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து 10 அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் சரவணா கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுடைய ட்ரேட் கிரெடிட்டாஸ் கிடையாது. ஏன் நான் ட்ரேட் கிரெடிட்டாஸ் கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இவங்க நம்ம வந்து அசட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றோம்.
அந்த அசெட் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப ரெகுலரா இவருக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு கண்டினியூஸா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம வந்து இந்த டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் ஸ்டாண்டர்டா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பில் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து 10 அப்படிங்கிற டேஸ் கால்குலேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற ரெண்டாவது இந்த ஆப்ஷனை கண்டிப்பா நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். மேல நம்ம மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில். ஸோ பில் பை பில் பில்னாவே நம்மளுக்கு வந்து வவுச்சர் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வவுச்சர் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டிங் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் என்ன ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். எதுக்காக அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ல தான் நம்ம வந்து எவ்வளவு ஓவர் டியூ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த பில் ஆஃப் ரெக்கார்டிங் என்ன டேட்டு, அதுக்கடுத்து நம்ம ஓவர் டியூ என்ன டேட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுங்கிறதுனால கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி எஸ் கொடுக்கணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்டிவ்ல இல்லை, அதாவது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நோன் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க எஸ் கொடுத்தாதான் இந்த ஆப்ஷன் வரும். ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேராமீட்டர்ஸ், ஸோ பேராமீட்டர்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து இங்க கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன, ஆனுவல் கம்ப்யூட்டேஷனா மந்த்லி கம்ப்யூட்டேஷனா, அடுத்து வந்து ஆல் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுமா, இல்ல ஒன்லி டெபிட் பேலன்ஸா இல்ல கிரெடிட் பேலன்ஸான்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கக்கூடிய இந்த 3 பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனா இருக்கு அப்படின்னா அது சிம்பிள் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த சிம்பிள் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு ஓவர் ரைட் பண்றதுக்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து எஸ் கொடுக்குறோம். அதாவது வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அகெயின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பெர்சன்டேஜ் டீடைல்ஸ் நம்மளுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்குது அப்படின்னா ஓவர் ரைட் அட்வான்ஸ்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இந்த ஓவர் ரைட் அட்வான்ஸ்டு பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருவேளை கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க F12 கான்ஃபிகரேஷன்ல நீங்க யூஸ் அட்வான்ஸ்டு பேராமீட்டர், யூஸ் அட்வான்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஓவர் ரைட் அட்வான்ஸ்டு பேராமீட்டர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். கீழே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஃபீல்டு நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க F12 கான்ஃபிகரேஷன்ல யூஸ் அட்வான்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத எஸ் கொடுங்க. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்வான்ஸ்டு பேராமீட்டர்ஸோட நம்ம வந்து ஒரு டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஓவர் ரைட் அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸையும் நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து பில் ரெக்கார்ட் பண்ணும்போது கீழே கொடுக்கக்கூடிய அதாவது இந்த 3 பேசிக் இன்ஃபர்மேஷனை தாண்டி அடுத்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அமௌண்ட் ஆடட் அண்ட் அமௌண்ட் டிடெக்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பில்ல பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால. அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை நம்ம வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லயோ அல்லது லோன் மந்த்லி பேமெண்ட்ல நம்ம வந்து பண்ணக்கூடிய லோன் லெட்ஜருக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அமௌண்ட் ஆடட் அண்ட் அமௌண்ட் டிடெக்டட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ டே பை டே நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளவு நம்ம வந்து பே பண்றோம், அமௌண்ட் எவ்வளவு ஆட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி டெய்லி வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பரா கால்குலேட் ஆகும். இது வந்து ஓவர் டியூ பேசிஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து நோட் கொடுத்துருக்கேன், இங்க நமக்கு தேவையில்லை. தென் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ 5%. அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் இல்லைன்னா 365 டே இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த இயர்ல இந்த ஃபுல் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்குது. நாம வந்து இந்த இடத்துல இயர்லி பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா 365 டே இயர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இதே மந்த்லி பேசிஸா இருந்துச்சு அப்படின்னா கேலண்டர் மந்த் அப்படிங்கிறத கூட கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இயர்லி பேசிஸ்ல இருக்கிறதுனால 365 டே இயர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா நெட் அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து ஆல் பேலன்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் சம்திங் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம நெட்டா எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டே பை டே இருக்கோ அந்த பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆல் பேலன்சஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்ப அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறதுல என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டியூ டேட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் டியூ டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்படி கொடுத்த உடனே கிரேஸ் டேஸ் ஏதாவது அலோவ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஆப்ஷன் கேட்குது. ஸோ கிரேஸ் டேஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு 10 நாள் வந்து நம்மளுக்கு டியூ டேட் வந்து கொடுத்துட்டாரு. 10வது நாள் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாம் பார்க்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து
பேங்க் வந்து ஹாலிடேயா இருக்கு, அல்லது நாம வந்து கேஷா நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியல, பேங்க் மூலமா நம்ம வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியல. ஸோ சம்திங் ஒரு சில காரணங்கள்னால நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் வருதுங்கிறதுனால, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 3 days அப்படிங்கிறது கிரேஸ் டேஸா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிரேஸ் டேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல வந்து நம்ம அமௌண்ட் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு டியூ டேட்டுக்குள்ள அப்படின்னா, கோர்ட்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேஸ் டேஸ் அப்படிங்கிறதுனா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 3 நாள் 10ஆம் தேதி முடியுதுங்கிற பட்சத்துல 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதிக்குள்ள குடுத்துட்டாங்க. பேமெண்ட் பண்றாங்கன்னா, அந்த 3 நாள்ல வந்து கிரேஸ் டேஸா இருக்கு. பேமெண்ட் பண்ண வேணாம்னு எடுத்துக்கலாம். இதுவே 14ஆம் தேதி குடுக்குறாங்க அப்படின்னா, 4 நாளைக்கும் சேர்த்து வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து கிரேஸ் டேஸஸ். இது வந்து கன்சிடர் பண்றாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு நாள் குடுக்குறாங்கங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து கிரேஸ் டேஸ் வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு 0 அப்படின்னு நான் வந்து குடுத்துக்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ங்கிறது இங்க டிஃபால்ட்டா இருக்கு. எஃபெக்டிவ் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ங்கிறது எந்த டேட்ல நம்ம பில் பண்ணோமோ, அந்த டேட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் டேட்டா கால்குலேஷன். ஸோ பட் நாம வந்து டியூ டேட்டை கன்சிடர் பண்றோங்கிறதுனால, டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சார் ஆல்ரெடி வந்து இங்க அப்ளிகபிலிட்டில நம்ம வந்து பாசிட்டிவ் டியூ டேட் கொடுத்துட்டோம். இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா, டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்ப எதுக்கு இந்த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டேட் ஸ்பெசிஃபைட் டியூரிங் என்ட்ரி அப்படின்னு டேட் டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி அப்படின்னா எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம வந்து அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது அடிஷனல் ரேட் பர்டிகுலர் 1 மந்த்துக்கு வந்து 5%, நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 6%, அதுக்கடுத்து வந்து 10% அப்படி கண்டினியூஸா வந்து உங்களுக்கு 10% வந்து அது எவ்வளவு நாள் நீங்க டிலே பண்றீங்களோ அவ்வளவு நாளைக்கு வந்து 10% வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மல்டிபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அட் தி சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ல வந்து நம்மளுடைய கம்பெனி லீவு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களே நினைச்சாலும், அதாவது நம்மளுடைய சப்ளையரே வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனில வந்து லீவ்ல இருக்காரு. அவங்களே நினைச்சா நம்ம பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்லனா அவர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணல. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி, டேட் ஸ்பெசிஃபைட் டியூரிங் என்ட்ரி. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் இப்ப குடுத்திருக்கிற சினேரியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டியூ டேட்ட கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. அதனால நம்ம வந்து டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எஸ் குடுத்துக்கிறோம். ரவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பைசால கால்குலேட் ஆகுது அப்படின்னா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு அ ஒன் அ இப்போ 6742.75 பைசே அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த 75 பைசேனா நம்மளுக்கு ரூ. 1 கன்வெர்ட் ஆகணும். மோர் தென் 50 பைசாவா இருந்துச்சுன்னா, ஒன் ரூபி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் ரவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ரவுண்டிங் இன் தி சென்ஸ் அப் டூ 50 49 பைசே வரைக்கும் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ டவுன்வர்ட் ரவுண்ட் ஆகும். அதர்வைஸ் 50 பைசே வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா 1 ரூபிக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணும். இதே வந்து 1 ரூபி வேணாம், 10 ரூபீஸா வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் இது. ஸோ நாட் அப்ளிகபிள் குடுத்தோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ ரேட்ல அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கோ, ஃபிராக்ஷன் வேல்யூவோட நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து மல்டிபிள் ரேட் இருக்கும்போது தான் நம்ம வந்து அடிஷனல் ரேட் கூட நம்ம குடுத்துக்கலாம்னு பார்த்தோம். ஸோ பட் இந்த சினேரியோல ஒன்லி 1% தான். அதாவது சிங்கிள் பெர்சன்டேஜ் ஒன்லி 5% எவ்வளவு நாள் நம்ம டிலே பண்ணி குடுத்தாலும் சரி, 5% வந்து ஓவர் டியூ டேட்ட தாண்டி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பார்த்தோம். அதனால வந்து மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து குடுக்கல. அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். 3வதா நம்ம வந்து எனேபிள் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இஸ் டிடிஎஸ் டிடக்டபிள் அப்படிங்கிறத நம்ம எஸ் குடுக்கணும். இங்க எஸ் குடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டிக்கான டிடிஎஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துரும். அதாவது டிடிஎஸ் கால்குலேஷனுக்கு டேலி கன்சிடர் பண்ணிக்கும். இந்த பார்ட்டியோட டைப் நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னா, இங்க லிஸ்ட்ல குடுத்திருக்காங்க. இதுல நான் வந்து ஏதாவது ஒரு டைப் நான் வந்து குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துக்கிறேன். அடுத்து டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேக்குது. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து செஷன்ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜர்னல் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, பர்ச்சேஸ் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, டிடிஎஸ் வந்து சேம் வவுச்சரே நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நம்ம வேற ஒரு வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். பட் இந்த சினேரியோல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்க ப்ரீவியஸ் சாப்டர் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நம்ம வந்து இந்த இந்த சிங்கிள் வவுச்சர்ல நம்ம வந்து அதாவது சேம் வவுச்சர்ல நம்ம டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ண போறது கிடையாது.
செப்பரேட்டா தான் நம்ம வந்து டிடிஎஸ் நம்ம வந்து டிடெக்ட் பண்றதுக்கான என்ட்ரி நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இது எஸ் குடுத்தாலும், நோ குடுத்தாலும் நோ யூஸ். ஸோ இது அப்படியே நம்ம வந்து எஸ்ன்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இத என்டர் பண்ண உடனே அடிஷனலா ஒரு சில ஸ்க்ரீன் வருது சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, F12ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிடிஎஸ் உடைய செக்ஷன் ஓகேங்களா? டிடிஎஸ் செக்ஷன் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்டு என்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஹலோ அட்வான்ஸ்டு என்ட்ரீஸ் இன் டிடிஎஸ் மாஸ்டர். இந்த ஆப்ஷன் வந்து எஸ்ன்னு இருக்கும். தட் இஸ் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா? இந்த கான்ஃபிகரேஷன் எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடிஷனல் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிஷனல் ஸ்க்ரீன் நம்மளுக்கு எந்த டைம்ல தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து 197A செக்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போதைக்கு வேண்டாங்கிறதுனால நம்ம வந்து நோ குடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. பேன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து குடுக்கணும். ஸோ பேன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு 10 டிஜிட் பேன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா குடுக்கணும். இப்ப நான் வந்து 10 டிஜிட் குடுக்கும்போது 4த் கேரக்டர் நான் வந்து எஃப் அப்படின்னு குடுக்குறேன். 5த் கேரக்டர் எஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எஃப், எஸ் ஏன் குடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, பேன் நம்பர் உடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதே பிளேலிஸ்ட்ல டிடிஎஸ் உடைய சாப்டர் பிளேலிஸ்ட்லயே நான் வந்து குடுத்திருக்கேன். அத நீங்க கண்டிப்பா பாருங்க. அப்போ வந்து இந்த இடத்துல எஃப், எஸ் ஏன் குடுக்குறேன்? இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து அடுத்து பேன் நம்பர் ப்ராப்பரா நான் வந்து ஒரு 10 டிஜிட் குடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்றேன். இப்படி அக்செப்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன ஆயிடுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வேலிடான பேன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை பேன் நம்பர் குடுக்குறீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா 10% பதிலா 20% வந்து அங்கே டிடிஎஸ் டிடெக்ட் ஆகும். ஸோ அங்கே தப்பான டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் பேன் நம்பர் அவங்க குடுத்து நாம வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி நம்பர் குடுக்கலன்னு சொல்லிட்டீங்க வந்து ஜிஎஸ்டி நம்பர் அல்லது யுஏஎன் நம்பர் நாட் ஸ்பெசிஃபைன்னு வருது. நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணல. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த லெட்ஜர் கிரியேஷன அக்செப்ட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 2வது ஸ்டெப் வந்து இன்ட்ரெஸ்ட் அதர் தென் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். இது வந்து ஒரு இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ எதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெய்ட்னே கூட நான் வந்து இத கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் செஷன்ல வந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றத தனியா நம்ம வந்து அமௌண்ட் வந்து பார்க்கணுங்கிறதுனால, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஜர் நேம் வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்டோட அதர் லோன் தாண்டி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பே பண்றது மிங்கிள் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் அதர் தென் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம குடுத்துடலாம். இதுக்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம அப்ளிகபிலிட்டி குடுக்கணும். ஏன்னா இந்த அமௌண்ட் தான் வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ் அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நம்ம வந்து இதில் லிங்க் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கும்போது சாப்டர் 22 நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அத நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நம்ம வந்து குடுத்துடலாம். இப்ப இன்ட்ரெஸ்ட் அதர் தென் லோன் அப்படிங்கிற லெட்ஜரை நான் வந்து கையோட கிரியேட் பண்றேன். 2வது லெட்ஜரா. ஓகே. ஸோ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதர் தென் லோன். அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஒன் செகண்ட். ஆல்ரெடி இந்த லெட்ஜர் வந்து கிரியேட் ஆகியிருந்திருக்கு. ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த லெட்ஜர் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஆல்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்டர் லெட்ஜர் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க டேலி நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிற பட்சத்துல இது கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் அதர் தன் லோன் அப்ப நம்ம வந்து கொடுக்குறோம். அசசபிள் வேல்யூ கால்குலேஷன் டைப் ஆஃப் லெட்ஜர் இது எல்லாமே நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி கூட நாட் அப்ளிகபிள். டிஃபால்ட் அப்ளிகபிள் இருக்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது எஸ் கொடுங்க. இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுல வந்து அன்டிஃபைடுன்னு இருக்கும். இதை நீங்க அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்ப நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெட்ஜரை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய லெட்ஜர் மெயினான லெட்ஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய லெட்ஜர் அதாவது 3வது லெட்ஜர். ஒன் செகண்ட். 3வது லெட்ஜர் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். இது வந்து பிக்சட் அசெட். ஓகேங்களா? இதுக்கும் டிடிஎஸ்க்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிக்சட் அசெட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இதே நீங்க குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படின்னா நீங்க வந்து நார்மல் ஸ்டாக் ஐட்டத்தை பேஸ் பண்ணி நீங்க வந்து பில் பண்ணலாம். பட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிக்சட் அசெட். பிக்சட் அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க வந்து நார்மலா வந்து நீங்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அந்த பிக்சட் அசெட் அப்படிங்கிற குரூப்பே கொடுங்க. மற்ற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறேன். இதுக்கு வந்து அண்டர் பிக்சட் அசெட். இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் எதுவுமே நம்ம வந்து கொடுக்க வேணாம். ஓகேங்களா? நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேன். ஏன்னா
நம்ம வந்து டிடிஎஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். வேற எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணனா அப்படியே நீங்க சிம்பிளா நீங்க வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணி முடிச்சிருங்க. மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாட் அப்ளிகபிள் கூட கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிருங்க. இப்ப அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம வந்து என்ட்ரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ 4த் ஸ்டெப் அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான பில் உங்க கையில வந்துருச்சு. So அந்த பில்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அந்த பில் எந்த டேட்ல ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா, 1 ஏப்ரல்ல ரெக்கார்ட் ஆகணும். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஜர்னல் வவுச்சர் எடுத்துக்கிறீங்க. F2 குடுத்து டேட் வந்து 1 ஏப்ரல்னு குடுக்க மறந்துறாதீங்க. ஸோ இது வந்து மேஜர் திங். அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு 30ஆம் தேதி நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 30த் டேட்ல நீங்க வந்து டிடிஎஸ்க்கான ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட்க்கான ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணுங்க. அதுல வந்து ப்ராப்பரா வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன கால்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா 6506 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து 30த் டேல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்திருந்திருக்கணும். ஒருவேளை நீங்க வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் மோட்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 30த் ஏப்ரல் ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 மே குடுத்து செக் பண்ணி பாருங்க. 1 மேன்னு குடுக்கும்போது கண்டிப்பா இத விட அதிகமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகி வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்ன அமௌண்ட் வருங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். சோ இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி நாம ஒரு ஜர்னல் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ண போறோம். அசெட் பர்ச்சேஸ் கிரெடிட் பேசிஸ்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஜர்னல் வவுச்சர நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சோ அதுக்கான ப்ராசஸ் நான் வந்து இப்ப சொல்றேன். வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிருங்க. இதுல F2 அப்படிங்கிறத குடுத்து F2 குடுத்து முதல்ல 14 அப்படிங்கிறது மாத்திருங்க. அதுக்கு அடுத்து F7 அப்படிங்கிற ஜர்னல் வவுச்சர். இதுல வந்து உங்களுக்கு என்ன பில் நம்பர் இருந்துச்சோ அந்த பில் நம்பர் குடுத்துக்கலாம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப்ப நம்ம வந்து குடுக்குறோம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 25 லேக் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுத்துருக்கேன். ஸோ டோட்டலி 25 லேக். கிரெடிட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து நார்மலா வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பார்ட்டிய நான் வந்து இங்க செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ 25 லேக் வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ்க்கு கரெக்ட்டா 1 ஏப்ரல்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் வந்து பில் நம்பர் கூட இங்க குடுத்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மென்ட்க்காக மட்டும் தான். ஓகேங்களா? மத்தபடி எதுவும் கிடையாது. இப்ப அப்படியே நான் என்டர் பண்றேன். நியூ ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு அப்படியே நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து 10 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணும் சரவணா கம்ப்யூட்டர்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து பில் வைஸ் மெயின்டெயின் பேலன்ஸஸ் பில் பை பில் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து எஸ் குடுத்தோம். அதோட இம்பாக்ட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த பில்லோடைய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஆப்ஷன் எஸ் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட கேக்குது. இதான் வந்து 25 லேக் வந்து நம்மளுக்கு ஒரே அ டியூ டேட்ல அவர் வந்து குடுக்க போறோம். நாம வந்து பேமெண்ட் பண்ணணும். இத அப்படியே என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நம்மளுக்கு கேட்கிறதா வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். சோ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். அட்வான்ஸ்டு பாராமீட்டர்ஸையும் நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணணும்னு குடுத்ததுனால அடுத்து கீழ இருக்கக்கூடிய அப்ளிகபிலிட்டி இருந்து இந்த ரவுண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னன்னா அட்வான்ஸ்டு பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு அட்வான்ஸ்டு பாராமீட்டர்ஸ் வரல அப்படின்னா, அந்த லெட்ஜர் கிரியேஷன்ல இந்த பார்ட்டி லெட்ஜர் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ்ல ப்ராப்பரா நீங்க வந்து F12 கான்ஃபிகரேஷன் குடுத்து நீங்க வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பாஸ்ட் டியூ டேட் வேற எந்த சேஞ்சஸும் நான் வந்து பண்ணல. கிரேட் சைஸ்லாம் நான் குடுக்கல. டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ டேட் வந்து எந்த டேட்ல இருந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னா 11த் ஏப்ரல் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ ஒன்லி 1 மந்த்துக்கு மட்டும் 5% அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7% அந்த மாதிரி வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து டேட் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 30த் ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்தலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டேலில அட்வான்ஸ்டா வந்து நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோல டெஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் நான் வந்து குடுத்துருக்கேன். அதுல நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அட்வான்ஸ்டா நம்ம வந்து டேலி அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது டிடிஎஸ் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம். ஸோ டேட் ஆஃப் என்ட்ரி கரெக்ட்டா இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து செக் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆயிருக்கான்னு சொல்லி. அத எப்படி செக் பண்றது அப்படின்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எடுங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க எடுங்க. இதுல வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லெட்ஜர் நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த லெட்ஜருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களோ அந்த லெட்ஜர் உங்களுக்கு வருது. இதுல வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு F2 குடுத்து நீங்க பீரியட் அப்படிங்கிறத நீங்க மாத்திக்கிறீங்க. இப்ப 30த் ஏப்ரல் வரைக்கும் வேணும் அப்படின்னா 30த் ஏப்ரல் குடுங்க. நீங்க எக்ஸாக்ட்டா வந்து 6506 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூவோட நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ கூட நம்மளுக்கு வரணும். அத ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரவுண்டிங்
அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம நாட் அப்ளிகபிள் கொடுத்தோம். ஓகேங்களா? அதுல நம்ம வந்து ஒருவேளை நார்மல் ரவுண்டிங் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 85 அப்படிங்கிறது வந்து ₹1 இன்க்ரீஸ் ஆகி இது 506க்கு பதிலா 507 சொல்லிட்டு வந்துருது. இதுவே டவுன்வர்ட் ரவுண்டிங் அப்ப நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா ஏ இது வந்து நம்மளுக்கு 7 இன்க்ரீஸ் ஆகாது. அப்படியே வந்து 506 அப்படின்னே வந்து மாறி இருக்கும். இதுவே அப்வர்ட் ரவுண்டிங் கொடுத்திருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நம்மளுக்கு 507 தான் இது எடுத்துக்கும். ஏன்னா ஃபிராக்ஷன் வேல்யூல எவ்வளவு 1 பைசா வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஃபுல் ரூபிக்கு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ரவுண்டிங் லிமிட் வந்து நம்ம ₹1 அப்ப நம்ம வந்து செட் பண்ணும்போது. ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்க வந்து எஜுகேஷன் மோட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க F2 வந்து 30th டே வந்து இந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேங்குது டேலி அப்படின்னா நீங்க 1 மெயின் குடுத்துட்டு என்டர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுதா இந்த ₹6,849.32 வந்துச்சு அப்படின்னா நீங்க செட் பண்ணது எல்லாமே கரெக்ட். இதுவரைக்கும் நீங்க செட் பண்ணது எல்லாமே கரெக்ட். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேங்களா? பட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஏப்ரல் எண்ட் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து எதுக்காகனா இங்க வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இருக்கு. லைசன்ஸ் வந்து எனக்கு ஆக்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கிறது தெரியும். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடுறேன். எஸ்கேப் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டெப் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இங்க வந்து நம்மளுக்கு புக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கேக்குது. ஸோ புக் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து எந்த டேட்ல நம்ம வந்து பேமெண்ட் ஃபுல்லா நம்ம பண்ண போறோமோ அந்த டேட்ல கரெக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ட நம்ம வந்து புக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து எவ்வளவு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோமோ அந்த டேட் வரைக்கும் இருக்குது. அது ரிப்போர்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா டிக் பண்ணி கொண்டு வந்துரும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த புக் பண்ணிட்டோம் இந்த இன்ட்ரெஸ்ட்ட அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு அங்கே கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா? இதனால நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிரெடிட் நோட் அப்படிங்கிற இந்த இந்த வவுச்சர் கிளாஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டு அதன்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டோம். அதே கிளாஸ் நான் வந்து திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தென் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப் டு 30th ஏப்ரல் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து போயிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகி இருக்காது. ஓகேங்களா? 30th ஏப்ரல் வரைக்கும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அது இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா 0ன்னு காட்டும். அதுக்கு மேல நீங்க வந்து அகைன் வந்து நீங்க மே எண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகவே கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணல. அதோட வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூவோட இந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருவோம். அவரோட லெட்ஜர்ல தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வைப்போம். அதனால வந்து நம்ம வந்து அப் டு 30th வரைக்கும் 30th நீங்க புக் பண்ணீங்கன்னா 30th வரைக்கும் நீங்க பார்த்தா தான் இங்க நில் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் புக் பண்றது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து டேலியில கிரெடிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். வவுச்சர் அப்படிங்கிறது எடுங்க. ஆல்ட் F6 வந்து பிரஸ் பண்ணுங்க. இங்க கிரெடிட் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவ்ல வந்துரும். ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட். கிளாஸ் நம்ம பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல நீங்க F2 குடுத்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகி வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ டேட் மட்டும் மறந்துடக்கூடாது இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல. தென் எந்த பார்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கேக்குது. இந்த இடத்துல சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்ப நான் வந்து என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட்ல பார்த்த நம்மளுக்கு அந்த 19 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து ஒருவேளை இது வந்து ஃபர்ஸ்ட் மேல ரெக்கார்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மே வரைக்கும் 20 டேஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கால்குலேட் ஆகி வந்துரும். அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பில் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்மளுக்கு இங்க காட்டிடுது. தென் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இது சப்ளிமெண்டரி டீடைல்ஸ், பையர் டீடைல்ஸ் இதை நீங்க வந்து சும்மா எதுவுமே கொடுக்கணும் அப்படியே என்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு மெயினா வந்து என்ன கேட்கும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டுக்காக நம்மளுக்கு பில் வைஸ் அலோகேஷன் கேட்கும். இதுல அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற பில் ஓகேங்களா இந்த 25 லேக் பில்லுலயே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் பில்ல நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் அதை. ஸோ 6,506 வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 25 லேக்ல வந்து ஆட் ஆயிடும். டெபிட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அதர் தென் லோன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுப்பேன். ஸோ இங்க வந்து நம்ம டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து இந்த பார்ட்டி லெஜ்ல எனேபிள் பண்ணியிருந்தாலும் இந்த வவுச்சர்ல நம்மளால டிடிஎஸ்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பேமெண்ட் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சருக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிடிஎஸ் ஆட்டோ டிடெக்ஷனுக்காக லிங்க் பண்ணப்பட்டிருக்கு.
பட் இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து லிங்க் ஆகாது. ஸோ நம்மளால டிடெக்ட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் நீங்க வந்து டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி நீங்க பாஸ் பண்ணணும். அந்த என்ட்ரியை நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த என்ட்ரி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா இந்த எக்ஸ்பென்சஸ் லெட்ஜரை நீங்க வந்து லிங்க் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க லிங்க் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறேன், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறேன், அதுல டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ், அதுல வந்து ஃபார்ம் 26 கியூ எடுக்கணும். அங்கே நம்மளுக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் ஃபார் கரெக்ஷன் நீடட் அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த பில் வந்து நம்மளுக்கு லேண்ட் ஆயிருக்கும். அந்த பில்ல வந்து நம்ம அதான் அன்சர்டன் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணி பார்க்கும்போது டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ லிங்க் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பில் மட்டும் நம்மளுக்கு தனியா இருக்கும். ஓகேங்களா? மற்ற எரர் பில்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த பர்டிகுலர் பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் உங்களுக்கு டிடெக்ட் பண்றதுக்கான என்ட்ரி நீங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த செக்ஷன்ல தான் இருக்கக்கூடியதை நம்ம வந்து லிங்க் பண்ணணும். வேற ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறீங்க. தென் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ட் எல் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம லிங்க் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஆல்ட் எல் கண்டிப்பா அந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க. என்டர் கீனா பிரஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? என்ன அந்த வவுச்சர்லாம் ஓவரைட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஆல்ட் எல் மட்டும் நீங்க பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் வவுச்சர் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ஜேர்னல் வவுச்சர்ல டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து 30th ஏப்ரல் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி தான் லிங்க் பண்றதுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. இதுல வந்து ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபாண்ட் 26 கியூ அங்க நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் ஃபார் கரெக்ஷன் நீடட் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு 3 பில் வந்து கரெக்ஷன்ல இருக்கு. அதுல நம்மளுடைய பில் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோ லிங்க் நோ லிங்க் இஸ் அவைலபிள் இன் புக்கிங் அண்ட் புக்கிங் வித் டிடக்ஷன் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் வவுச்சருக்கு லிங்க் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. இது ஒன்ஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் பண்றதுக்கான ஸ்கிரீன் நம்மளுக்கு கேக்குது. இங்க பாட்டம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட் எல் லிங்க் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மல்டிபிள் வவுச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த வவுச்சர் நம்ம லிங்க் பண்ண போறோமோ அதை ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் அப்படிங்கிறது ஆல்ட் எல் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நோ லிங்க் இஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இதுல இருந்து நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிருது. இப்போ நம்மளுக்கு டைரக்டா வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் அட் நார்மல் ரேட் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வவுச்சர் நம்மளுக்கு வந்துருது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் டிடக்ஷனுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ட் எல் தான் ப்ரெஸ் பண்ணி நீங்க லிங்க் பண்ணிருக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க டேட் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து 30th ஏப்ரல் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 30th ஏப்ரல் ஒருவேளை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் மேல நீங்க வந்து பில் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் கூட நீங்க டேட்டா மாத்திக்கணும். அடுத்து F7 வவுச்சருக்கு நீங்க வந்து மூவ் பண்ணணும். F7 ஜேர்னல் வவுச்சருக்கு நீங்க மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்ட்ரோல் எஃப் ஆட்டோ ஃபில் இதை நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டி டீடைல்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஆல்ட் எல் கொடுத்து தான் நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் அப்படிங்கிறது நீங்க பண்ணணும். அப்படியே நம்ம வந்து என்டர் பண்றோம். இந்த இடத்துல வந்து அந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. என்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸ் புக் ஆயிருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. டியூட்டிஸ் லெட்ஜர் நம்ம எந்த டிடிஎஸ் லெட்ஜருக்கு இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணமோ அந்த லெஜர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த லெஜர் வந்து நீங்க கிரியேட் பண்ண சொல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லயே நம்ம வந்து இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அட் தி சேம் டைம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணும்போது அந்த 6500 அண்ட் சம்திங் இருந்துச்சு இல்லையா? ஸோ 506 அதான் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டுக்கான டிடிஎஸ் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 651 ரூபாய் நம்மளுக்கு தட் இஸ் ஒன்லி டிடிஎஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடும். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டர் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற அவருடைய பில்லுல போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி அவருக்கு கொடுக்க வேண்டிய பில் வந்து 25,600, அதாவது 25,06,506 இருக்கு இல்லையா, அதுல நம்ம வந்து இதை ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸா இருக்கு, நம்ம அதுல டெபிட் வந்து 651 நம்ம வச்சிருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அமௌண்ட் வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெஜர் இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணேன். என்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 25 லேக்கு நம்ம வந்து பில் வந்துச்சு. அதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டன் அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணோம். தென் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 651, அதாவது நம்ம இந்த அமௌண்ட்ல இருந்து 6,506ல இருந்து 651 நம்ம வந்து 10% நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சாரி டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டிடிஎஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து 25,05,855.85 நம்ம வந்து இவருக்கு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 25,05,855.85. ஸோ டோட்டல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம், அதுல இருந்து டிடிஎஸ் எல்லாம் லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஸோ பேமெண்ட் வவுச்சர் நம்ம 30th டே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வவுச்சர் எடுங்க F5. இங்க வந்து நம்ம வந்து எந்த பேங்க் மூலமா நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. தென் இங்க நம்ம வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. டோட்டல் அமௌண்ட் இங்க எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஸோ டேலி ஆகுதான்னு பாருங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா கரண்ட் பேலன்ஸ் இவருக்கு 0 ஆயிடுச்சாங்கிறது செக் பண்ணுங்க. அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத, அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டியூ பில்ஸ்ல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சேம் கிளாஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டுக்கான செட்டிங்ஸும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அட் சேம் டைம் டிடிஎஸ் அதுல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் அட்வான்ஸ் கோர்சஸ், அதாவது அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம். அதுல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க. அதிகமான டீடைல்ஸ்லாம் கிடையாது. உங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில், அதுக்கடுத்து எந்த ஏரியால இருந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ். ஸோ இதை மட்டும் கொடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்தரா வந்து ஆன்லைன் செஷன்ல டீடைலா டேலியோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்ப்போம்.